சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஓகே, வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எந்த அதிகாரம்? 12 38வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளை குறித்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடைய கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 38வது வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 38வது வசனம் இப்படியாக சொல்லுது. அப்பொழுது வேதபாரர்களும் பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். என்ன கேட்குறாங்க? ஒரு அடையாளம். என்னத்துக்கு அடையாளம்? என்னத்துக்கு அடையாளம் கேட்குறாங்க? இப்படி முழிக்கிறீங்களே எல்லாரும். அவர் தான் மேசியாவா, அவர் தான் கிறிஸ்துவான்றதற்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு யார் கேட்குறா? பரிசேயர்களும் வேதபாரர்களும் என்ன பண்ணுறாங்க? அடையாளத்தை கேட்குறாங்க. இப்போ நம்ம 38வது வசனத்தில் இருக்கிறோம். சரி, கொஞ்சம் முன்னாடி போவோம். 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். போதும். இது அடையாளமா இல்லையா? இது அடையாளமா இல்லையா? ஒரு பிசாசு பிடிச்சவனால பேச முடியாது, அவனால என்ன பண்ண முடியாது, காது கேட்காது. அவனை கொண்டாந்து இயேசுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இயேசு அவனை என்ன பண்ணிட்டாரு? சொஸ்தமாக்கிட்டாரு. எத்தனாவது வசனத்துல? 22வது வசனத்துல. 38வது வசனத்துல என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. சரி, 22வது வசனத்தில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 13வது வசனம் பாருங்க. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இப்போ என்ன நடக்குது? ஒருத்தவன் கை என்ன இல்லை, அவனுக்கு சூமின கையா இருக்கு. இயேசு என்ன பண்றாரு? கையை நீட்டுன்றாரு. கை என்ன ஆயிடுச்சு? உடனே சொஸ்தமாயிடுச்சு. இது அடையாளமா இல்லையா? அடையாளம் தானே. 38வது வசனத்தை என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமி. எவ்வளோ அடையாளத்தை காட்டினாலும் இவங்களுக்கு என்ன பண்ணாது? பத்தாது. எவ்வளோ அற்புதம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்தாலும், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் நடந்தாலும், எவ்வளோ அதிசயம் நடந்தாலும் இவங்களுக்கு என்ன பண்ணாது? பத்தாது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு இன்னும் இயேசுவை கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை என்ன பண்ணல, இன்னும் வரல. இன்னொன்று காட்டுங்க. இன்னொரு ஒரு ட்ரிக்கு காட்டுங்க. இன்னொரு அற்புதத்தை காட்டுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? உங்களை விசுவாசிக்கிறேன். அவர் இன்னும் ஒரு 15 பேருக்கு சொஸ்தமாக்கினாலும் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காது? இவங்களுக்கு விசுவாசம் என்ன பண்ணியிருக்காது? வந்திருக்காது. இது மட்டும் இல்லை. 13வது அதிகாரத்தில் இருக்குமா? 16வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரர் 16:1 பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன கேட்குறாங்க? இப்போதான் 13வது அதிகாரத்தில் அதே தான் கேட்டாங்க. 16வது அதிகாரத்தில் மறுபடியும் என்ன கேட்குறாங்க? வானத்திலேருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு அவிவிசுவாசத்தில் இருக்கிறதுல உயர்ந்த அவிவிசுவாசம் இதுதான்.
ஏன்னா இயேசு அவங்களுக்கு முன்னாடி தான் ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாரு, ஒருத்தவனுக்கு காது கேட்காம இருந்தான், அவனுக்கு என்ன பண்ணாரு, காது கேட்காம பேச முடியாம இருந்தான், அவனுக்கு அப்பதான் என்ன பண்ணாரு, சுகத்தை கொடுத்தாரு. 10 நிமிஷத்துக்குள்ளே இவனுக்கு திருப்பி கேட்குறான், எங்களுக்கு இன்னொரு ஒரு என்ன பண்ணுங்க, அடையாளத்தை காட்டுங்க. எதுக்கு கேட்குறானுங்கன்னா, அடையாளத்தை காட்டி இவங்களுக்கு சுகமாகணுன்றது இல்லை, இவர் அடையாளத்தை ஏதாவது காட்டும் போது அதுலேருந்து ஏதாவது என்ன பண்ணுவானுங்க, ஒரு தவறை கண்டுபிடிச்சு அவர் மேலே என்ன பண்ணுறது, பழியே போடணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு யோசிக்கிறீங்க? இந்த அவிசுவாசம் எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருது, யார்கிட்டேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? பிசாசுட்டேருந்து தான் வரும். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இப்ப யாரு அடையாளம் கேட்கிறா? பிசாசு. நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, கல்ல அப்பமாக்குங்க. சரி, இங்க கேட்டானா பரவாயில்ல விட்டு. அடுத்து 6வது வசனம், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். என்ன பண்ணுங்க, மேல இருந்து குதிங்க. உங்க கால் என்ன பண்ணாது, கல்ல அடியே படாது. இது அப்படியே பிசாசுனுடைய கிரிய. இங்க பிசாசு பண்ணது கொஞ்ச நாள் கழிச்சு யார் பண்றா? பரிசேயர்கள் சதுசேயர்கள் பண்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு அந்த கல்ல அப்பமா மாத்திருந்தாருன்னா அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? இல்லை இல்லை, எனக்கு முதல்ல இருந்து கேட்குறேன். நல்ல விஷயம் சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஏங்க, கல் அப்பமா பார்த்தா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கலாம்? நல்ல விஷயமா? நல்ல விஷயம் இல்லையா? அங்கே 5000 பேர் வந்தாங்க, சாப்பாடு இல்லாமல் வந்தாங்க. பக்கத்தில் எவ்வளோ கல் இருந்துச்சு, மலை மேலே தானே இருந்தாங்க. இந்த கல்லெல்லாம் அப்பமா ஆட்டோம்னா எவ்வளோ பேர் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க? ஆயிருக்குமா ஆயிருக்காதா? ஆனால் ஏன் ஏசு அந்த இடத்துல பண்ணல அதை? தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல கல்லை வந்து அப்பமா மாத்துறது தேவனுடைய சித்தம் இல்லை. நல்ல விஷயம் தான், ஆனால் தேவனுடைய சித்தத்தில் அதை என்ன பண்ணல, செய்யல. அடுத்து சொல்றாங்க, மேலேருந்து கீழே குதி. கீழே குதிச்சா பிதாவானவர் இயேசுவை காப்பாற்றிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக காப்பாற்றிருப்பார். ஆனால் அது என்னவா இருந்திருக்கும், பிதாவுடைய சித்தம் இல்லாமல் இயேசு தானா ஒரு விஷயத்தை செஞ்சதா என்ன பண்ணிருக்கும், ஆயிருக்கும். இப்போ இவங்க வந்து மறுபடியும் வந்து இவங்ககிட்ட வந்து இயேசு வந்து கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இயேசு அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை காட்டுந்தாருன்னா அது யாரோட சித்தம் நிறைவேறுக்கும், இவங்களோட சித்தம் நிறைவேறுக்கும். பிதாவோட சித்தம் என்ன பண்ணிருக்காது, நிறைவேறி இருக்காது. ஒரு நல்ல விஷயத்த செய்யறது தேவனுடைய சித்தம் இல்லாமல் செஞ்சா அது நல்ல விஷயமா இருக்காது, அது தப்பான விஷயமா மாறிடும். ஆமேன் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல. ஆமேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சவுல் என்ன பண்ணாரு, போருக்கு போனாரு. போருக்கு போகும்போது சாமுவேல் என்ன பண்ணாரு, நீ என்ன பண்ணு, வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் பலி இட்டுட்டு நீ போருக்கு போகலாம் அப்படின்னு என்ன பண்ணாரு, சவுல்கிட்ட சாமுவேல் சொன்னார். சவுல் என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ணோடனே கொஞ்சம் அப்படியே படையெல்லாம் கொஞ்சம் சிதற ஆரம்பிச்சோடனே சாமுவேலுக்காக வெயிட் பண்ணால் நான் தோத்துருவேன், நானே என்ன பண்ணுறேன், போய் பலி இட்டுறேன். பலி இடுறது நல்லதா தப்பா? பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே பலியிட்டாங்க. எதாவதுக்கு எது பலி இடல, அவங்க என்ன பண்ணாங்க, பலியை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, செலுத்தினாங்க. அப்போ சவுல் பண்ணது நல்ல விஷயம்தான், ஆனால் அவனுடைய வேலை கிடையாது. அது அந்த இடத்துல போய் பலியிடுறது அவனுடைய வேலை கிடையாது, அவன் ஆசாரியன் கிடையாது. பலியிடுறது அந்த அந்த ஆக்ஷன் நல்ல ஆக்ஷன், ஆனால் அதை அவன் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா அது தேவனுடைய சித்தம் அவனுக்கு கிடையாது. நல்ல விஷயத்த தவறான ஒரு 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 மோட்டிவோட பண்ண, மோட்டிவ்க்கு யாராவது எனக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நோக்கம், ஒரு நல்ல விஷயத்தை தவறான நோக்கத்தோடு செஞ்சான்னா அது தவறாக தான் முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சித்தம் இருந்தா நான் உனக்கு என்ன பண்ணியிருப்பேன், அந்த இடத்துல ஒரு ஒரு இதை காட்டியிருப்பேன். ஆனால் இது இந்த இடத்துல உனக்கு காட்டுறதுக்கு எனக்கு சித்தம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு 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 வேலையை வச்சிருந்தாருன்னா அந்த வேலை நல்ல வேலையா இருந்துச்சுன்னா நீங்க போய் உங்களுடைய ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நல்ல வேலையா முடியும். அதே நல்ல வேலையா இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு ஆண்டவர் வைக்கலன்னா அதை போய் செஞ்சீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆமேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல வேலையாக தான் இருக்கும், நல்ல சம்பளமாக தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் சொல்வார் இது உனக்கு இல்லை. நம்ம போய் இல்லை இல்லை பரவாயில்ல நான் போய் பார்த்துக்கிறேன்னு உள்ளே இறங்கினோம்னா அதுலேருந்து நன்மை வரதோட அதுலேருந்து தீமை தான் என்ன பண்ணும்,
அதிகமாக வரும். ஊசாவை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஊசா என்ன பண்ணாரு? நேராக போய் எது மேலே கை வச்சாரு? உடன்படிக்கை பெட்டி ஆடுனோடனே நேராக போய் எங்கே கை வச்சாரு? உடன்படிக்கை பெட்டி மேலேயே என்ன பண்ணிட்டாரு? கையை வச்சுட்டாரு. அதை ஆடுறதை பிடிக்கிறது நல்லது தானே. உள்ளனா என்ன பண்ணிருக்கோம்? உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துருக்கும். இவர் பிடிச்சாரு, கரெக்டு தானே. ஆனால் ஆண்டவர் ஏன் அவர் அடித்தார்? ஏன்னா அவர் பிடிக்க வேண்டியது மாடை. உடன்படிக்கை பெட்டி மேலே கை வைக்கிறதுக்கு யாருக்குமே என்ன இல்லை, யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. இவர் நல்ல விஷயத்தை தான் செஞ்சார். ஆனால் ஒழுங்கான முறையில் என்ன பண்ணல, அதை செய்யல. அதை ஆண்டவர் என்ன பண்ணார்? உடனே அதை அடித்தார். இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து கேட்குறாங்க, இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு என்ன பண்ணணுமா? இப்போ எப்படின்னா, எனக்காக ஒரு மேஜிக் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். இயேசு வந்து மேஜிக் பண்ணுறவராக ஆகிட்டாங்க. எனக்காக ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். இப்போ தான் அற்புதம் நடந்துச்சு. அற்புதம் நடந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட என்ன பண்ணிருக்காது, ஆயிருக்காது. அதுக்குள்ளே வந்து எனக்கு இன்னொரு அற்புதத்தை காட்டுங்க. சில பேர் வந்து எத்தனை அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாலும் அவங்க அடுத்த அற்புதத்துக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. ஆண்டவரை துதிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? என் பிள்ளைக்கு இது நடந்துச்சுன்னா நான் ஆண்டவரை துதிப்பேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சுன்னா, நல்ல ஒரு மாப்பிள்ளை, நல்ல சம்பளத்தோட ஒரு மாப்பிள்ளை கிடச்சானா நான் ஆண்டவர்கிட்ட வந்துடுவேன். உன் பிள்ளைய பிறக்க வச்சதே ஆண்டவர் தான். முதல்ல உன் பிள்ளைய இவ்வளோ தூரம் வளர்த்ததே ஆண்டவர் தான். உன்னை இவ்வளோ நாள் உயிரோட வச்சிருக்கதே யார் தான்? ஆண்டவர் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? என் பிள்ளைக்கு இது கிடச்சா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் யோசிப்பார், இவங்களுக்கு எத்தனை தான் அற்புதத்தை செஞ்சாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்க. ஏன்னா அடுத்த அற்புதத்தை தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச அற்புதங்களை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமோ, அன்னைக்கு தான் புது அற்புதங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். எனக்கு இது வந்தால் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு மனநிலைமை. நான் சொல்கிறது பாதி பேர் புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? புரியுதா கை தூக்குங்க. ஆண்டவர் ஏற்கனவே செஞ்ச அற்புதத்தை நினச்சி, ஆண்டவர் என்னை இவ்வளோ தூரம் நடத்தியிருக்காரு, இப்போ குறை இருக்கலாம், இப்போ உங்களுக்கு வியாதி இருக்கலாம், இப்போ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நன்மையை செஞ்சு என்னை இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறாரு, இப்போ குறையா இருக்குது பரவாயில்ல, எனக்கு இப்போ உடம்பு சரியாமல் இருக்குது பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ நாள் என்னை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்காருன்னு சொல்லி என்னைக்கு நம்ம அதுக்கு நன்றி சொல்கிறோமோ இதெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ கொஞ்சம் பேருக்கு அப்படியே பல்ப் எரியிற மாதிரி டொய் அப்படின்னு என்ன பண்ணுது, இப்போ தான் கொஞ்சம் புரியுது. நம்ம இப்போ உள்ளதை பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இதை மாற்றுங்க, நான் கஷ்டப்படுறேன். ஆண்டவர் சொல்லி, இவ்வளோ நாள் உன்னை பாதுகாத்ததே நான் தான், இவ்வளோ நாள் உன்னை பராமரித்தது நான் தான், இவ்வளோ நாள் உன்னை உயிரோட வச்சிருக்கிறதே நான் தான். அதுக்கு முதல்ல என்ன பண்ணு? நன்றி. இவ்வளோ நாள் இன்னொன்று கேட்காது. யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், எந்த நேரமும் ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னுவாங்களாம். இது வந்து லூக்கால இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். சாரி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன், திரும்பறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்களுக்கு எந்த நேரமும் அடையாளம் வேணும். ஆண்டவரே எனக்கு இந்த அடையாளத்தை காட்டுங்க, நான் இதை பண்ணுறேன், இந்த அடையாளத்தை காட்டுங்க, நான் அதை பண்ணுறேன். என்றைக்குமே அவங்களே வந்து ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டார், நம்மளே பண்ணுவாங்கன்னு என்ன பண்ணுறது இல்லை, பண்ணுறதே இல்லை. ஆண்டவர் ஏதாவது பண்ணால் நான் என்ன பண்ணுவேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்துலையும் இதை பற்றி இயேசு எழுதியிருக்கிறாரு, அதை வாசிங்க. அதே லூக்கா அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. இயேசு சொன்னது லூக்கா 11:29 வசனம். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இன்னும் என்ன பண்றாங்க? அடையாளத்தை தான் தேடுறாங்க. அதே யூதர்களுடைய பழக்கம் நம்மளுக்கும் இருக்குது. யாருக்கு இருக்கு? யாரும் என்ன பார்க்க மாட்டீங்களா? பைபிளை படித்து முடிச்சாச்சு, நான் முடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மேலே பாருங்க, அதே பழக்கம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. பைபிள் ஸ்டடி அப்படின்னு போட்டால் வரது பார்த்தா 13 பேர் வருவாங்க. அற்புத பெருவிழா அப்படின்னு போட்டால் எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 10,000 பேர் வரும். அங்கே அற்புதம் நடக்குதோ இல்லையா அது வேற விஷயம். பேர் போட்ட உடனே என்ன பண்ணிடுறது? அற்புத பெருவிழான்னு எல்லாரும் என்ன பண்ணிடுறது வரது. அதே வந்து வசன திருவிழா அப்படின்னு போட்டால் பாஸ்டரும் ஒருத்தவங்க பாஸ்டர் கூட இருக்கிறவங்க யாராவது க்ளீன் பண்ணவங்க யாராவது 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்னுமே என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அற்புதத்தையும் அடையாளங்களையும் தேடுகிற கும்பல் வந்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்த உடனே அப்படியே திரும்பி போயிடும்.
ஏன்னா அவங்களுக்கு இயேசு யாருன்னா அற்புதம் செய்கிறவர், அவ்வளோதான். இயேசு வெறும் அற்புதம் செய்கிறவரா? அது கூட 2 பேரும் சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. இயேசு அற்புதம் மட்டும்தான் செய்வாரா? இல்லை. இயேசு உங்க ஜீவனை ரட்சிக்கிறவர், அவர் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகிறவர், உங்க பாவங்களை மன்னித்தவர் அவர் தான். அதுதான் முதல் அற்புதம். ஆமென். அடுத்த வர உங்க சரீரத்தின் அற்புதம்லாம் அதுக்கு அப்புறம் வர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அதெல்லாம் முதல் அற்புதம். ஆண்டவர் செஞ்சதுல பெரிய முக்கியமான அற்புதம்னா நம்பர் 1, முதல்னா ஃபர்ஸ்ட் செஞ்சது இல்லை, நம்பர் 1 அது எது தெரியுமா? நம்மளை எல்லாம் ரட்சித்தது தான். ஆமென். அதுக்கப்புறம் தான் வியாதி குணமாக்குறதெல்லாம். அவர் வந்தது உங்களை ரட்சிக்க தான், வியாதிகளை குணமாக்குறதுக்கு மட்டும் இல்லை. வியாதிகளை குணமாக்குறதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஆனால் அவர் வந்தது ரட்சிக்கிறதுக்காக. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், வியாதிகள் குணமாக்குறதை பார்த்துக்கிட்டு அவர் ரட்சிக்க வந்ததை மறந்துடுறோம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதத்தை வாசித்தவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க, ஆனால் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு கிட்ட ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னா பார்த்துட்டே சுற்றிட்டு இருந்தாங்களோ ஒழிய, இயேசு ஏதாவது இதை செய்வார் அதை செய்வாருன்னு பார்த்துட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்களோ இல்லையா, இயேசு நான் தான் உலகத்தின் ரட்சிகர்னு சொன்னதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடிட்டு தான் என்ன பண்ணாங்க, அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் நிறைய இடங்களில் சபைகளில் அற்புதம் அடையாளம்னு சொன்னால் தான் என்ன பண்ணுது, ஒத்துக்க மாட்டீங்க. பரவாயில்ல, ஒத்துக்காதீங்க. கூட்டம் எதுக்கு தான் வருது? அற்புதம் அடையாளத்துக்கு தான் வருது. அது அற்புதம் அடையாளத்தை பெற்றோன்னே திரும்பி என்ன பண்ணிடும், வெளியே போயிடும். நம்மளுக்கு இதே பழக்கம் தான். ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை, எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு அடையாளம் கேட்கறது நல்லதா தப்பா? நான் இப்போ இப்படி கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கறது நல்லதா தப்பா? நல்லதுன்னு சொல்கிறாங்களா? கை தூக்குங்க. இப்போ பயமாக இருக்கு, நான் திட்டின திட்டுக்கு எல்லாரும் கை தூக்க மாட்டீங்க. பரவாயில்ல. ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கறது நல்லதா தப்பா? சரி, நல்லதுன்னு கை தூக்கல. தப்பா? கை தூக்குங்க. எதுக்குமே கை தூக்கலனா உங்களை வச்சு நான் என்ன தப்பு? ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கறது தப்பா நல்லதா? இருங்க, பைபிள்லேருந்து ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எலியேசர் என்ன பண்ணார், ஆபிரகாமோட வேலைக்காரர் என்ன பண்ணார், பொண்ணு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போனார். அப்போ அடையாளம் என்ன கேட்டார், நான் போன உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணணும், எனக்கும் தண்ணி கொடுக்கணும், என்னோட ஒட்டகங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்தா அதுதான் அடையாளம்னு ஜெபம் பண்ணார். அந்த அடையாளம் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா? இப்போ அடையாளம் கேட்கறது நல்லதா தப்பா? சரி, நல்லதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இப்போ கொஞ்சம் பேர் மனம் திரும்பியிருக்காங்க. நல்லது தானே? நல்லது. இன்னொரு இடத்துலையும் பார்க்குறோம், எசேக்கியா ராஜா என்ன பண்ணார், ஒரு இடத்துல யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவார், எனக்கு பின்னாடி இருக்கிற என்னோட நிழல் என்ன பண்ணணும், இப்படி போயிட்டு இருந்த நிழல் வந்து ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு கேட்பாரு. அந்த 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 அடையாளமும் என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. இப்போ அடையாளம் கேட்கறது நல்லதா தப்பா? நல்லதா தப்பா? நல்லது. இப்போ பரிசேயர்கள் இயேசுவே அடையாளம் என்னத்தை காட்டுங்கன்னு கேட்டாங்க, அது நல்லதா தப்பா? உங்களை குழப்புன்னு குழப்பி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவரே நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன், எனக்கு வழி காட்டுறதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொன்னா அது கரெக்டான அடையாளம். ஆண்டவரே எனக்கு ஏற்கனவே விசுவாசம் இருக்கு, நீங்க செய்ய போறீங்கன்னு விசுவாசம் இருக்கு, ஆனா நான் தவறா போயிடக்கூடாது, எனக்கு ஒரு அடையாளம் இருக்கணும், நான் என்ன பண்ணணும், கரெக்டா போகணும்னு கேட்கிற அடையாளத்தை ஆண்டவர் செய்வார். இதே வந்து ஆண்டவரே நீங்க அடையாளத்தை காட்டுங்க, அப்ப நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அது செய்வார் ஆண்டவர். அந்த அடையாளத்தை காட்டவே மாட்டார். எனக்கு இது நடந்தா நான் என்ன பண்ணுவேன், விசுவாசிப்பேன். எனக்கு வானத்துல இயேசுவோட போட்டோ தெரிஞ்சா நான் விசுவாசிப்பேன். பார்த்துருக்கீங்களா? அது ஒருத்தன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒருத்தன் என்ன பண்ணியிருந்தான், ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்கான், இயேசுவோட உருவம் மாதிரி ஒன்று மேகத்தில் அப்படி இயேசு தெரிகிற மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி இதை 10 பேருக்கு அனுப்புங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுருந்தான். கீழே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து விஜய்மலையா இருக்கார்ல, விஜய்மலையா, அவர் அதே மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி இதை 10 பேருக்கு அனுப்பும் உங்களுக்குலாம் ஃப்ரீ பீர் கிடைக்கும் அப்படின்னு போட்டுருந்தான். நம்ம என்ன பண்ணுறது, வானத்தில் நாங்கள் அடையாளத்தை பார்த்தா நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்புவோம். இந்த அடையாளம்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், காட்டவே மாட்டார். நானும் சின்ன வயசுல எல்லாம் பண்ணிடுவேன், ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகிற வழியில் என் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். பண்ணுவாரா ஆண்டவர்? என் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுச்சுன்னா அப்போ ஆண்டவரோட சித்தம் இல்லை, பெட்ரோல் போட்டதே நான் தான், அது எப்படி பெட்ரோல் இல்லாமல் நிற்கும்? வண்டி நின்றுடுச்சுன்னா நான் வந்து எனக்கு அடையாளம் எனக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்,
செய்ய மாட்டார். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போறேன், எனக்கு இது வந்து கரெக்டான விதத்தில் நான் போறேன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னா அந்த அடையாளத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் காட்டுவார். அதை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு விசுவாசமே இல்லை, நீங்க எனக்கு அடையாளத்தை காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிறேன்னா ஆண்டவர் செய்வாரா? அவர் செய்யணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? அவசியமே இல்லை. எப்போ நம்ம அற்புதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் அற்புதத்தை பார்ப்போம். நான் மறுபடியும் சொல்றேன், அற்புதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இருக்கிற விசுவாசம் தான் அற்புதத்தை நம்மளை பார்க்க வைக்கும். எனக்கு அற்புதம் நடக்கணும் அதுக்கப்புறம் விசுவாசம் வரும்னா அந்த கதையெல்லாம் என்ன பண்ணாது, ஆண்டவர்கிட்ட நடக்காது. நம்ம ஆனால் எப்பயுமே வந்து எனக்கு முதல்ல அற்புதம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட வந்து அவரை வந்து துதிக்கிறேன், அவரை வந்து ஆராதிக்கிறேன். ஆண்டவர் சொல்ல முதல்ல என்ன ஆராதி, அதுக்கப்புறமா அற்புதம் நடக்கும். எந்த அளவுக்கு நம்ம சீஷர்களாக நம்ம முதல்லேருந்தே வந்து நம்ம விசுவாசிகள் இல்லை சீஷர்கள், விசுவாசிகள் இல்லை சீஷர்கள் பேசிகிட்டே வரோம். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, அற்புதம் நடந்தாலும் நடக்கலானாலும் ஆண்டவரே நான் ஆராதிக்கிறதை நிறுத்தவே மாட்டேன். அந்த அளவுக்கு விசுவாசத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆமேன். எத்தனை பேராலும் சொல்ல முடியும், ஆண்டவரே அற்புதம் நடந்தாலும் அற்புதம் நடக்கலனாலும் நான் விசுவாசிப்பேன், அவங்க ஆராதிப்பேன். அற்புதம் நடந்தாலும் சரி அற்புதம் நடக்கலனாலும் சரி, எனக்கு நல்லது நடந்தாலும் சரி எனக்கு எனக்கு கெட்டது நடந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், உண்மையே ஆராதிப்பேன். இந்த இடத்துல ஒரு வசனம் பாருங்கள், யோவானில் எழுதியிருக்கிறாரு 12வது அதிகாரம் 37வது வசனம், நானே பார்க்குறேன். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. யாரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க? யூதர்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ அற்புதம் அவங்களுக்கு முன்னாடி நடந்தோம், அவங்களால விசுவாசம் என்ன பண்ணல, அவங்களால விசுவாசிக்கவே முடியல. யோவானோட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 7 இடத்துல மட்டும்தான் அற்புதம் நடந்தது எழுதியிருப்பார். ஏன்னா யோவானுக்கு வந்து அற்புதம் முக்கியம் கிடையாது. ஒரு 7 இடத்துல தான் என்ன பண்ண அற்புதம் நடந்ததுன்னு எழுதியிருக்காரு. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதம் நிறையா மத்தேயு, மார்க்கில், லூக்காலெல்லாம் நிறைய அற்புதங்கள் எழுதியிருக்கோம். யோவான் அற்புதத்தை பற்றி ஒரு 7 இடத்துல மட்டும்தான் எழுதியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அற்புதம் முக்கியம் இல்லை, அற்புதம் 2வது தான். முதல்ல யாரு? இயேசு தான் மெயின், இயேசு தான் முக்கியமானவர். அற்புதம் அப்புறம் நடக்கும். அந்த இடத்துல அதனால தான் சொல்லியிருக்கிறார், இவங்களுக்கு எவ்வளோ அற்புதம் நடந்தாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விசுவாசிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிறீங்க, என்ன கேட்க போகிறேன்னு தெரியாமல். உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, விசுவாசம் இருக்கா? இல்லை, எனக்கு அற்புதம், இந்த அற்புதம் நான் நினைக்கிற காரியம் எனக்கு நடந்ததுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நடக்குமா நடக்காதா? சத்தமாக சொல்லுமா, அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதுதான் விசுவாசம். நடக்கலனாலும் நான் இதே மாதிரி தான் அல்லேலூயா சொல்லணும்னு சொல்கிறவங்கள ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்கு அற்புதம் நடந்தாலும் எனக்கு அற்புதம் நடக்கலனாலும் என்னோட விசுவாசம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆமென். எனக்கு அற்புதம் நடந்தாலும் என்னோட வாழ்க்கை மாறினாலும் மாறலனாலும் என்னோட விசுவாசம் எப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் யூதர்கள்ட்ட அது என்ன பண்ணல, இல்லவே இல்லை. அது ஏன் இன்னை வரைக்குமே அவங்ககிட்ட இல்லை. இயேசு வந்துட்டு போயிட்டார், ஆனாலுமே அவங்க இன்னும் இயேசுக்காக என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துருவார், மேசியா வருவார், மேசியா வருவார், இன்னும் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களோட வாழ்க்கையை பாருங்கள், ரொம்ப யூதர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எதிராக உள்ளவங்க தான் அதிகம். யூதர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எதிராக அவ்வளோ தேசங்கள் கிளம்பி வருது. ஏன்னா அவங்க இயேசு என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு அவர்களுக்காக தான் வந்தார், ஆனால் இயேசு அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 38வது வசனத்துக்கு வரலாம். 39வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆமென். இப்போ என்ன சொல்றாரு, இந்த பொல்லாத சந்ததி அப்படின்னா இவ்வளோ நாள் அற்புதத்தை பார்த்த, எல்லாம் நான் செஞ்ச எல்லா காரியங்களையும் பார்த்து, ஆனாலுமே உனக்கு விசுவாசம் இல்லை, அதனால என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு, பொல்லாத சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு வேற எந்த ஒரு அற்புதமும் கிடையாது. 39வது வசனம், அடுத்த வசனம். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதும், உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளத்தை தான் நான் காட்ட போகிறேன். என்ன அடையாளமா? யோனா தீர்க்கதரிசியின்
அடையாளம் அப்படின்னா என்னது? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம்னா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்து ஏஞ்சி வந்தாரு. அதே போல அடுத்த வசனம் 40வது வசனம், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். மனுஷகுமாரன் என்ன பண்ணுவாரு? 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பாரு. இருந்ததுக்கு அப்புறம் 3ஆம் நாள் என்ன பண்ணுவாரு? உயிரோட வெளியே வருவார். அது மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்ட போகிற ஒரே அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு அடையாளத்தை பிடிச்சிக்கோங்க போதும்னு அர்த்தம். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். அது போதும் நம்மளுக்கு. அதை விசுவாசித்தா போதும். நான் மறுபடியும் சொல்றேன், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார், அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்கு போதும். ஆமேன். பாதி பேர் தான் சொல்றீங்க ஆமேன் ஆமேன். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு யோனாவை 41வது வசனம், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்கல்ல, இவ்வளவு நாளா ஆண்டவர் எல்லாம் செஞ்சு ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கிறவங்ககிட்ட இயேசு சொல்றாரு பாருங்க, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு பெரியவரா யோனா பெரியவரா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா நான் என்ன பண்றது? யோனா பெரியவரா இயேசு பெரியவரா? இயேசு பெரியவர். ஆனா யோனாவின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினாங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பல. யோனாவின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினாங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, யோனாவிலும் பெரியவன் நான் என்ன பண்றேன் இங்க இருக்கிறேன். எப்படி யோசிச்சு பாருங்க, யோனா வந்து நினிவேக்கு போக சொன்னாரு, எங்க போனாரு? தர்சீசுக்கு போனார். இது 400 கிலோமீட்டர் இந்த பக்கம், இது 800 கிலோமீட்டர் இந்த பக்கம். தலைக்கீழ ஓடினார். ஓடினது மட்டும் இல்ல, அவரை போய் திருப்பி என்ன பண்ணாரு? ஆண்டவர் அங்க போய் கப்பலை கவுத்தி விட்டு ஆட்டி இவரை தூக்கி தண்ணியில போட்டு சுத்தி கொண்டாந்து இங்க நிறுத்த வச்சதுன்னா அவர் வேண்டா வெறுப்பா தான் என்ன பண்ணாரு? இங்க வந்தாரு. வந்துட்டு என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் என்ன போறீங்க? எல்லாம் நாசமாக போறீங்கன்னு சொல்லிவிட்டு எங்க போறீங்க? நேரம் ஒரு மலை மேல ஏறி உட்காந்து இவங்கெல்லாம் நாசமாவாங்க பார்க்குறேன், நான் வேடிக்கை பார்க்கறதா வெயிட் பண்றேன்னு மேலே ஏறி போனவர் அவரு. இப்ப அவர் சொன்னதே கேட்டு மனம் திரும்பினாங்கன்னா, இயேசு சொல்றாரு, நான் உனக்காக இந்த பூமிக்கு வரணும்னு அவசியமே இல்லை, ஆனா நான் என்ன பண்ணேன்? வந்தேன், என் உயிர் ஜீவனை கொடுத்தேன், வந்து உனக்காக பிரசங்கித்தேன், எல்லாம் பண்ணேன். இது மட்டும் இல்லை, அவர் சிலுவையில் அறையும் போது கூட அவர் என்ன சொல்றாரு? இவங்களுக்கு தெரியாம என்ன பண்றாங்க? செய்யறாங்க. இப்ப யார் பெரியவர்? இயேசு தான் பெரியவர். ஆனா இப்ப இயேசு சொல்றாரு, அவர் சொல்றத கேட்டீங்க, ஆனா யோனாலையும் பெரியவன்னா இங்க சொல்ற நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யார் சுமத்துவா? நினிவே பட்டணத்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க, நினிவே பட்டணத்தார்னா யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க சொல்லுவாங்க, யோனா சொன்னதையே கேட்டு நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆனா இயேசு சொன்னதை கேட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படல. யோனா என்ன பண்ணார்? மேலே ஏறி வெயிட் பண்ணிட்டு இருந்தார், இவங்கெல்லாம் சாவாங்கன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு. அவங்க சொல்றாங்க, அந்த ஆள் சொன்னதே நாங்களாம் என்ன பண்ணோம்? கேட்டு ரட்சிக்கப்பட்டோம், ஆனா இயேசுனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை உங்களால என்ன பண்ண முடியல? கேட்டு ரட்சிக்கப்பட முடியல. இது மட்டும் இல்ல, அடுத்த வசனம், தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரீன்றது நம்ம 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் இருக்குது. அது திருப்பிக் கொள்ளலாம் ஒரு நிமிஷம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால். இப்ப போதும். இப்ப பாருங்க, இவனுக்கு இருக்கிற ஞானத்தை கேட்டு, சாலமோனுக்கு இருக்கிற ஞானத்தை கேட்டு அந்த ஞானத்தை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் ஒட்டகங்கள்லாம் தூக்கிட்டு எவ்வளோ ரொம்ப தூரத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? வந்திருக்கிறாங்க. அப்போ இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒட்டகமும் குதிரையும் தான். இப்போ நம்மள மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது. அப்போ அவன் இந்த மாதிரி இவனை பார்க்கணுன்னு வரணும்னா கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் என்ன பண்ணியிருப்பா? ஒட்டகத்தில் ட்ராவல் பண்ணி தான் வந்திருப்பா. நிறைய பரிவாரங்கள், பெரிய கும்பலாக தான் என்ன பண்ணியிருக்காங்க?
வந்திருக்காங்க. வந்து பார்த்தவங்க ஒரு வசனம் சொல்றாங்க பாருங்க, அந்த 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உண்மையில் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. யார துதிக்கிறா? இப்ப கர்த்தரை துதிக்கிறா. யாரை பார்த்து? சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து யாருக்கு துதி வருது? இப்ப கர்த்தருக்கு துதி வருது. இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, அவ கூட வந்தாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஏந்திரிச்சு இவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்களாம்? குற்றம் சுமத்துவாங்களாம். அப்படின்னா அவங்களாம் கூட என்ன பண்ணிட்டாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கேயுமே சாலமோன் வந்து இவங்களுக்கு வந்து வேதத்தை சொல்லி கொடுத்தாலாம் என்ன பண்ணல, எதுவுமே பண்ணல. சாலமோன் நடந்து கொண்டதை பார்த்து, அவனோட ஞானத்தை பார்த்து ஒரு கும்பல் என்ன பண்ணிடுச்சு? ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க இயேசு நேரா நின்று என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்யறாரு, அடையாளத்தை செய்யறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல கேட்கும் போது. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, என்னதான் நடந்தாலும் அவங்களுக்கு அந்த விசுவாசம் வரவே வராது. பார்த்துருக்கீங்களா? என்ன நடந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த விசுவாசன்றதே வரவே வராது. நம்ம என்னதான் சொன்னாலும், போன வாரம் கல்யாணத்துக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது பாருங்க, இதுதான் ஆவியானவர் வெளிப்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். போன வாரம் முகூர்த்த நாள்னு பாதி பேர் திருவிருந்தை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. எனக்கு தெரியும். என்னதான் ஆண்டவரை பற்றி பேசினாலும், எவ்வளோதான் ஆண்டவரை பற்றி சொன்னாலும், அவங்களால வந்து அதை ஒரு சீரியஸாகவே என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி ஆண்கள் மீட்டிங் நடக்குது வாங்க, பெண்கள் மீட்டிங் நடக்குது வாங்க, வாலிபர் மீட்டிங் நடக்குது வாங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும், ஆண்டவர் உங்களை தொடுவார், எல்லாம் சொன்னாலும் ஒரு கும்பல் வரவே வராது. எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிறீங்க, என்ன பண்ணுறது? திடீர்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறதுனால நம்ம சொல்லி தான் ஆகணும். சொல்லாமல் இருந்தாலும் அவர் என்ன மறைப்பார், அதுக்கு நீங்கள் முறைச்சிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன நடந்தாலுமே ஒரு அந்த ஆவிக்குரிய ஒரு இருதயத்தில் அந்த ஒரு ஓப்பனிங்கே இருக்காது. ஆண்டவர் என்ன தான் பேசினாலும் அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணாது, போவே போவாது. ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு அற்புதத்தை செய்வார். அதை பார்த்து கூட ஏதாவது ஆமாம் இது ஏதாவது ஒரு ட்ரிக்காக தான் இருக்கும், ஏதாவது மேஜிக் மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க போல இருக்குன்னு நினைக்கிற கும்பல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களெல்லாம் தான் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை எல்லாரையும் குற்றம் சுமத்துறதுக்கு யார் வருவாங்க? நினிவேல இருந்து சேபா நாட்டு அந்த ஸ்திரீ கூட வந்தவங்க, ராஜஸ்திரீ கூட வந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம்? வந்து குற்றம் சுமத்துவாங்க. இதுதான் கொஞ்சம் பயமா இருக்குல்ல. உங்க கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளோ நாளாக ஆண்டவர் வசனத்தை பேசி, ஆண்டவர் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே அற்புதங்கள் அடையாளங்களையும் செஞ்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் நம்ம என்ன பண்றோம்? எனக்கு இன்னொரு அடையாளத்தை காட்டுங்க. இன்னொரு அடையாளம் ஆண்டவர் காட்டவே மாட்டார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. இன்னொரு அடையாளம் கிடையாது, நம்மளுக்கு கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு இன்னொரு அடையாளத்தை காட்டுங்க, இன்னொரு அடையாளத்தை காட்டுங்க. கேட்காதீங்க. அடையாளத்தை காட்டணும், அற்புதத்தை காட்டணும்னு அவருக்கு தெரியும். அவர் எப்போ காட்டணுமோ அவர் என்ன பண்ணுவார்? காட்டுவார். நம்ம கேட்கவே வேண்டாம். அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். நான் 3 நாள் என்ன பண்ணேன்? மரித்தான் 3 நாள் உயிரோடு இருந்தேன். அவ்வளோதான் உங்களுக்கு அடையாளம். இனிமேல் அடையாளம் கிடையாது. இதுதான் விசுவாசம். இன்னும் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சீங்கன்னா என் பிள்ளையோட வாழ்க்கை மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உண்மையாக வந்து ஆராதிப்பேன். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, வந்து இங்கே நின்று சும்மா கை தட்டி இருப்பாங்க. கேட்டால் வந்து எனக்கு இன்னும் எதுவுமே நடக்கலை, நான் எதுக்கு வந்து ஆராதிக்கணும்? எனக்கு சிங்கப்பூரில் இருக்கும்போது எனக்கு இதான் ஒரு நாள் ஒரு தாத்தா இறந்து போயிட்டார். தாத்தா இறந்து போனதுனால ஃபியூனரல் வந்து சர்ச்சில் தான் நடந்துச்சு. ஃபியூனரல் சர்ச்சில் நடந்தோடனே ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து நிறைய பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சனிக்கிழமை நான் ஃபியூனரலுக்கு போகல, எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. நான் என்ன பண்ணேன், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போயிட்டு க்ளீன் பண்ணணும். நான் தான் சர்ச்சை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஆன் பண்ணி வைப்பேன். சரின்னு போனால் பூச்செடிலாம் நடக்குது. என்னடா அது சர்ச்சில் நடுவில் இவ்வளோ பூச்செடி வைக்கிறாங்கன்னா, பூச்செடிலாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். அவரை முந்தின நாளே அடக்கம் பண்ணியாச்சு, சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு அவருக்கு. நான் பூச்செடியை கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டேன். ஒரு குடும்பம் வந்தாங்க, அவங்க குடும்பம் தான் போல இருக்கு அந்த தாத்தா. இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கவே மாட்டோம். பாஸ்டர்கிட்ட நேரம் சட்டை போட்டுருக்காங்க, உள்ள பயங்கர சத்தமாக இருக்குது. நான் வெளியில் நான் பாட்டு சுற்றிட்டு இருக்கேன். என்னடா இப்படி வந்து கத்திட்டு இருக்காங்க யோசிச்சு, நான் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறமா பாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு என்கிட்ட, ஏன்டா நீ பாட்டுக்கு வந்து அந்த பூச்செடி இருந்திருக்கலாம்டா அப்படின்னாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் நடுவில் இருக்குது பாஸ்டர், எப்படி பாஸ்டர் இவ்வளோ தூரத்துக்கு செடி இருக்குது, நான் இதுக்கு மேலே வந்து நின்னா எப்படி என் மூஞ்சி தெரியும்? நான் சொன்னேன், பாஸ்டர் உங்கள் மூஞ்சே தெரியாது பாஸ்டர், கேமராலாம் அசிங்கமாக இருக்கும், அதனால தான் நவுத்தி வச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்கடா, நாங்கள் ஆராதிக்கவே மாட்டோம் இன்னைக்கு, நாங்கள் சும்மா தான் நிற்போம் சபையில் வந்து. என்னத்துக்காக? பூச்செடி நவுத்தி வச்சதுக்கு.
எங்கள் தாத்தாக்கு வச்ச பூச்செடியும் என்ன பண்ணிட்டான், யார் நவுத்தி வச்சுன்னு தெரியாது, நானும் தெரிஞ்சேன், எனக்கு ஒன்று எனக்கும் சேர்த்து அடுத்த நாள் இது பண்ணியிருப்பாங்க. தாத்தாக்கு வச்ச பூச்செடி நவுத்தி வச்சுட்டான்னு ஆராதிக்க மாட்டாங்களாம். நான் யோசித்தேன், எந்த அளவுக்கு அவங்க வந்து வசனத்தில் தேர்னவங்களா இருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த காரியம் வந்து உங்களுடைய ஆராதனையை பாதிக்குதுன்னா இன்னும் நம்ம வளரவே இல்லைன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளுக்கு ஒரு வியாதியோ நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ ஏதோ ஒன்று வந்து அந்த ஒரு காரியம் ஆராதனையை பாதிக்குதுன்னா நீங்க இன்னும் வளரவே இல்லைன்னு அர்த்தம். என்னை பார்த்து முறைக்கிறீங்க, பரவாயில்ல முறைங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அதனால என்னால் ஆராதனைக்கு வர முடியல. இது கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரி, ஏந்திரிக்க முடியல, வர முடியல. நான் கல்யாணத்துக்கு போனேன், நான் ஆராதனைக்கு வரலன்றதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதுவும் திருவிருந்த ஆராதனை போன வாரம். அப்ப தெரியுது எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம், எந்த அளவுக்கு வசனத்தில் வளர்ந்துருக்கோம்னு என்ன பண்ணுது தெரியுது. உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இயேசு சொன்னதை அப்படியே நான் கண்டினியூ பண்றேன். இதுக்கு அடுத்த உள்ள வசனத்தை வாசிங்க. அவர் இதே ஒரே சப்ஜெக்ட்ல தான் இருக்கிறாரு, இன்னும் சப்ஜெக்ட் விட்டு சப்ஜெக்ட் மாறல. அவர் சொல்கிற விஷயம் அடுத்த வசனத்தை வாசிங்க. 43வது வசனம். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாயும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். யாருக்கு சம்பவிக்குமா? இப்ப யார பொல்லாத சந்ததின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டினாரு? இந்த விசுவாசம் இல்லாதவங்களை என்ன பண்ணாரு? பொல்லாத சந்ததின்னு சொன்னாரு. இப்ப மறுபடியும் சொல்றாரு, இதே மாதிரிதான் இந்த பொல்லாத சந்ததிக்கும் நடக்கும். என்ன நடக்குமா? உள்ள இருந்து பிசாசு என்ன பண்ணிடுச்சு, வெளியே போயிருச்சு. சபைக்கு வந்தோடனே கொஞ்சம் கேட்டுக்கிட்டே ஆண்டவர் உங்களை வந்து என்ன பண்ணார், விடுதலை ஆக்குறாரு. விடுதலை ஆனோடனே பிசாசு வெளியில போயிருச்சு. ஆனா உள்ள வர இன்னும் என்ன பண்ணல, உள்ள வரல. நம்ம சபைக்குள்ள வந்துட்டோம், பாவத்தெல்லாம் விட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து சரீரம் கிளீன் ஆயிடுச்சு, பாத்திரம் என்ன ஆயிடுச்சு, சுத்தமாயிருச்சு. பாத்திரம் சுத்தமானோடனே என்ன நடக்குதான், போனவன் திரும்பி வரானா. நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யறோமோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். இவன் எப்படி ஊழியம் செய்யறான்னு பாருங்க. போயிட்டவன் நம்மளால எப்படி இருக்கான் பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்றான், திரும்பி வரானா. வந்த உடனே பார்த்த உடனே என்ன நடக்குதுங்க, நல்லா சுத்தமா நல்லா கிளீன் பண்ணி ஆள் ஜம்முன்னு இருக்கிறாரு. இப்போ பாவம்லாம் இல்லை, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, அப்படியே சுத்தமாக வந்து நல்ல பூலாம் வச்சு ஆள் ரெடியாக இருக்கு. இவன் வருவானா, வந்த உடனே பார்ப்பான். சரி, இப்போ நான் மட்டும் வந்து பார்த்தாது, இன்னொரு 7 பேரை கூப்பிட்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும். நான் சொல்லலப்பா, இதில் ஏதாவது நான் சொல்கிறேன்னா நான் வசனத்தை தான் சொல்கிறேன். நம்ம உள்ளதை வெளியில் எடுத்தாச்சு, ஆனால் உள்ள வைக்க வேண்டியவர் என்ன பண்ணல, உள்ள வைக்கல. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணல, உள்ள வைக்கல. அவரை கிரிய செய்ய உள்ள விடுறதில்லை. அவர் உள்ள வர ட்ரை பண்றாரு, ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியல, உள்ள விட முடியல. இது பார்க்கும் பரவாயில்ல, நம்ம வந்து விசுவாசமானவன், அவன் நம்மளை வெளில அனுப்பினாலும் இன்னும் வெளியில இன்னும் வேற யாரையும் உள்ள பாரு, பத்திரமா வச்சிருக்கான் பாரு அப்படின்ட்டு போனவன் என்ன பண்ணுவான், திரும்பி வருவான். நம்ம என்னதான் ஊழியம் செய்யறோமோ இல்லையே, இவங்க எப்படி ஊழியம் செய்றாங்கன்னு மட்டும் பாருங்க. நம்ம ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு தான் திரும்பி பார்க்கறது. அதனால இவரை பாருங்க, அழகா போயிட்டு அப்பப்போ வந்து என்ன பண்றது, நம்மளால எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போறது. இங்க பாத்ரூம்ல வந்து இந்த கதையை வந்து இந்த பாத்ரூம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து சுத்திட்டு இருந்துச்சு. எதுக்கடா பிரசங்கத்தில் போய் நாய் கதை சொல்றேன்னு யோசிக்காதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு நாய் வந்து இங்கே சுத்திட்டு இருந்துச்சு. அந்த நாய் விரட்டி விட்டாங்க, அந்த நாய் போவே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், சனிக்கிழமை ஆனோன்னா க்ளீன் பண்ணுவோம்ல, எல்லாத்தையும் லேடிஸ் பாத்ரூமா நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறது. இந்த ஆள் வந்து என்ன பண்ணுது, உள்ள வந்து படுத்துக்கும். படுத்துக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுச்சு, நம்ம திருப்பி விரட்டி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சோம். நேராக வந்துச்சு, உள்ள போய் ஒரு 4 குட்டி போட்டுருச்சு. அந்த குட்டியை துரத்தி எத்தனை தடவை துரத்தினாலும் அந்த குட்டி என்ன பண்ணிடும், நைட் ஆனால் நேராக என்னமோ அவங்க ரூம் போட்டு வச்சிருக்க மாதிரி உள்ள போயிடும். என்ன பண்ணிடும், நேராக உள்ள போயிடும். துரத்தி எவ்வளோ உங்கள் ஆத்தம நல்ல பள்ளியானில் போய் கேட்டு பாருங்க, எவ்வளோ நாளாச்சு அந்த நாயை துரத்துறதுக்குன்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த நாய் போவே மாட்டேன்னுடுச்சு.
அம்மாவை இழுத்து கொண்டு போய் ஸ்டேடியம் வரைக்கும் விட்டுட்டு வந்தோம். பார்த்தா அப்படியே லைனாக ரிட்டன் அப்படியே என்னமோ கூகுள் மேப் போட்ட மாதிரி நேராக வந்துடும் இந்த பாத்ரூமுக்கு. என்னென்னலாம் பண்ணி பார்த்தாச்சு முடியவே இல்லை. இதில் வேற ஒரு நாள் நைட்டு வெளியில் படுத்துச்சு. நான் காரை எடுத்து வெளில எடுத்தேன், பார்க்காம அது மேலே ஏற்றிட்டேன். ஒரு குட்டியை ஒன்று காலி பண்ணிட்டேன். என்னை பார்த்து முறைக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாய் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. தெரியாமல் நைட்டில் இருட்டில் அது பாட்டு படுத்தது தெரியல, நான் பாட்டு ஏற்றிட்டேன். அப்பயும் போல இங்கே தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நாயே ஒரு சுத்தமான ஏரியாவை தேடி வருதுன்னா நம்பாலும் வரமாட்டானா வருவானா வரமாட்டான் நம்பாலாம். பாருங்க என்னமோ என் கூட்டாளி மாதிரி சொல்கிறேன். வருவானா வரமாட்டானா? வருவான். வேதம் சொல்லுது, இயேசுவே தான் சொல்லியிருக்கிறார். அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உலகத்திலேருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். ஆனா தேவன் நமக்குள்ள என்ன பண்ணல, இன்னும் வரல. பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வரலன்னா இவன் போனவன் என்ன பண்ணுவான், சுத்திட்டு திரும்பி வந்து பார்ப்பான், நம்மளால எப்படி இருக்கான்னு பார்ப்பான். பார்த்த உடனே நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்க, வா இன்னொரு 7 பேரை கூட்டுவான். நீங்க வேதத்தில் பாருங்க, அந்த பிசாசு பிடிச்சவனை பத்தி அதுக்கு முன்னாடி தான் எழுதியிருக்காங்க. அவனுக்கு என்னவா பேச முடியல, அவனுக்கு காது கேட்கல. இதை நீங்க ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு பாருங்க. அவனுக்கு காது கேட்கலன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பிரிச்சுவலா யோசிச்சீங்கன்னா அவனுக்கு வசனம் காதுக்குள்ள போகும், ஆனா அவன் இருதயத்துக்குள்ள போகாது. சபைக்கு வருவாங்க, ஆனா சபையில் உள்ள வசனம் எதுவுமே அவங்களுக்குள்ள உள்ள என்ன பண்ணாது, இறங்காது. ஏன்? பிசாசனோட கிரியை. நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர் நான் வந்து இதை உங்களை குற்றம் படுத்துறதுக்காக சொல்லலை. நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன், இதை நானும் அனுபவிச்சிருக்கேன். சபைக்குள்ள வந்துட்டா ஃபர்ஸ்ட் வசனம் படிக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய அட்டென்ஷன்லாம் இங்கே இருக்கும். நம்ம கவனிக்கிறதுலாம் எங்கே வரைக்கும் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் வசனம் படிப்பாங்க பாருங்க, அது வரைக்கும் தான். சில பேர் அது கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த உடனே நம்மளுடைய சிந்தனை எங்கே போயிடும்? அமெரிக்காவில் போய் இப்போ ஒருத்தனை சுட்டாங்கன்னு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருப்பாங்க. எங்கேயோ போயிடும். போகுதா இல்லையா? அதை யார் பண்றான்னு நினைக்கிறீங்க? பிசாசன் கிரியை தான் அது. நம்மள வசனத்தை கேட்க விடாம ஆக்குறது யாரோட கிரியை? பிசாசனோட கிரியை. அவனால வாய் பேச முடியல அப்படின்னா அர்த்தம், அவனால நன்மையான காரியங்களை பேசவே முடியல. அவன் பேசுறான், அது எல்லாமே சாபமா தான் வருது. அது யாரோட காரியம்? பிசாசோட கிரியை. ஒருத்தனால அவன் வந்து பேரலைஸா இருக்கான், முடவனா இருக்கான், அவனால நடக்க முடியல அப்படின்னா அர்த்தம், ஆண்டவர் அவனை ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. ஸ்பிரிச்சுவலா அவனால அந்த காரியத்தை செய்யவே முடியல. ஏன்? பிசாசு அவனை என்ன பண்ணுது, பிடிச்சி வச்சிருக்கு. சிலர் இன்னும் கவனிச்சிருக்கேன் நான், சிலர் வந்து வளவளவளான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களால வாயை மூடவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது வேதத்தை எடுத்து அவங்க பேசுறத பார்த்தீங்கன்னா வேதமே வித்தியாசமா பேசுவாங்க. அவங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம அந்த வசனத்தை படிப்போம், ஆனால் அந்த வசனம் இந்த வசனம் இப்படி சொல்லலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவன் பேசுறது அப்படியே வித்தியாசமா இருக்கும். ஒருத்தவன் இருக்கான், நீ எப்படி வேணாலும் வாழு, சனிக்கிழமை நைட் வரைக்கும் தண்ணி அடி, ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சுக்கு வந்துடணும். பார்த்துருப்பீங்க நீங்களாம் வீடியோ. அப்படி எங்கேயாவது வசனத்தில் போட்டிருக்கா? எங்கேயாச்சும் இருக்கா வேதத்தில் அந்த மாதிரி? நீ எப்படி வேணாலும் வாழலாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம் எங்கேயாவது எழுதியிருக்கா? கிடையவே கிடையாது. ஆனா பாருங்க, பிசாசனோட கிரியை எப்படின்னா, ஒரு உண்மையை எடுத்து அதை மாற்றி சொல்றது பிசாசனோட கிரியை. ஒரு வசனம் எந்த ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதை எடுத்து அதை அப்படியே தலைக்கீழ சொல்றது யாரோட கிரியை? பிசாசனுடைய கிரியை. இதெல்லாம் பிசாசனுடைய கிரியை. இதனால தான் சொல்றாரு, ஒருத்தவன் போவான், திரும்பி வரும்போது எத்தனை பேரா வராங்களாம்? 7 பேரா வருவாங்க. ஒருத்தனை வச்சே சமாளிக்க முடியாது. 7 பேர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் நாங்கள் வந்து யூத் மீட்டிங்லாம் நடத்தும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் டக்குனு விடுதலையை கொடுத்துறாரு. ஆனால் விடுதலையை வாங்கினவங்க ஒழுங்காக வசனத்தை வளரலைன்னா திரும்பி வருவான். நான் சொல்லலை, இயேசு சொல்றாரு. அவன் திருப்பி வந்து பார்ப்பான், இவன் என்ன பண்ணுறான், என்னை விரட்டினால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பார்ப்பான். அதனால தான் நம்ம சொல்றதா, நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் வசனத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா அது எதுவுமே நிற்காது. இதுக்கு கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொன்னீங்க. வசனத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைன்னா அற்புதம் அடையாளம்லாம் என்ன பண்ணாது, நிற்காது. அதனால தான் சொல்றாரு, அந்த வசனம் கடைசியில் சொல்றாரு பாருங்க, அவனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதா இருக்கும், அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கும் சம்பவிக்கும். அவர் சொல்றாரு பாருங்க, இவன் இப்ப வசனத்தை கேட்டுட்டு உள்ள வந்துட்டான். ஏன்னா பரிசேயர்கள் பயங்கரமா வசனம் பேசுறவங்க, பயங்கரமா ஜெபிக்கிறவங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இயேசு அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கலாம் பயங்கர கேடுள்ளதா இருக்கும். ஏன்னா ஒருத்தவன் போயிட்டு 7 பேர் என்ன பண்ணிட்டான்,
கூட்டிகிட்டு வந்துட்டான். இவ்வளோ நாள் ஒருத்தவன்ட்ட தான் பிரச்சனை வந்துச்சு. இப்போ எத்தனை பேர்கிட்ட பிரச்சனை வருது? 7 பேர் இல்லை, 8 பேர், இவனும் சேர்த்து இல்லை 8 பேர். ஒருத்தவன் தொல்லையே தாங்க முடியல. 8 பேர் வந்தால் என்ன நடக்கும்னு யோசிப்பேன். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அடையாளத்தையும் அற்புதத்தையும் கேட்காதீங்க. அதெல்லாம் நடக்கும் உங்கள் விசுவாசத்தில், அது என்ன பண்ணும், நடக்கும். ஆனால் அதையே தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். யாரை தேடணும்? அற்புதத்தை செய்கிறவரை தேடணும், ஆசீர்வாதத்தை கொடுக்குறவரை தேடணும். ஆமென். ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது, அற்புதத்தை தேடக்கூடாது. அதை கொடுக்குறவரை தான் என்ன பண்ணணும், தேடணும். அவரை தேடும் போது தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், அவரை தேடும் போது தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வசனம் என்ன பண்ணணும், கிரியை செய்யணும், அது வேலை செய்யணும். அந்த வசனம் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் போகிறவன் திரும்பி வரும்போது பார்ப்பான், ஐயையோ நம்மளால் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போகவே முடியாதுன்ட்டு என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தாருன்னா வருவான். அவர் என்ன பண்ணுவார், ஒரு உதை தான் ஓடிருன்றார். நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம என்றைக்குமே ஆண்டவரை உள்ள கிரியை செய்ய விடலைன்னா நம்ம முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு இயேசு சொன்னார், நான் சொல்லலை. சில பேர் சபைக்கு வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பாவத்தெல்லாம் விட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் வசனம் அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கலைன்னா உங்களுக்கு சொல்லுகிற வசனம் இதுதான், நான் சொல்லலை, இயேசு சொல்கிறார். முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும். அதில் நம்ம ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறோம், டெய்லி என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர்ட்ட, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நிரப்புங்கன்னு சொல்கிறோம். வசனத்தை பார்த்து, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பேச வேண்டிய வசனத்தில் என்னோட பேசுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி கேட்குறோம். என்னைக்கு நம்ம இயேசுவை தேட ஆரம்பிக்கிறோமோ இந்த அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் தானாக நடக்கும். ஆமென். என்னைக்கு இந்த வசனத்தை தேட ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை, ஆண்டவரே நீங்கள் என்ன நிரப்புங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறோமோ, இந்த அற்புதம் அடையாளம்லாம் தானாக நடக்கும். அதை தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்னைக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடி போக ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர், உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமை என்ன இருக்கும், ரொம்ப கேடுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில் யாருக்கும் இந்த ஒரு காரியம் நடந்துடக்கூடாது. ஆமென். நம்மளுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், நம்மளுடைய பின்னிலைமை பயங்கர வித்தியாசமாக இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதா தான் இருக்கணும். ஆமென். நம்ம கேடு உள்ளதா மாறிடவே கூடாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளோட இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்திக்கலாம். ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடுகிற கும்பலாக நாங்கள் இருக்கக்கூடாது. எங்கள் சபை அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடுகிற சபையாக இருக்கக்கூடாது. உம்முடைய முகத்தை தேடுகிற சபையாக இருக்கணும். உம்முடைய வார்த்தையை தேடுகிற சபையாக இருக்கணும். ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் செய்வீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதை தேடி நாங்கள் போக மாட்டோம், வார்த்தையை தேடி போவோம். உம்மை ஆராதிப்போம். ஆண்டவரே அற்புதம் நடந்தாலும் அற்புதம் நடக்கலனாலும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம். உண்மையாக சீஷர்களாக நாங்கள் இருப்போம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா, எங்களுடைய இருதயத்தில் உமக்கு மாத்திரம்தான் ஆண்டவரே இடம். பிசாசுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் எங்கள் இருதயத்தில் இடமே இருக்குது. ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனம் எங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நிரப்பி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் தேறினவர்களாக எங்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. நீர் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகவானை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் இணைக்கும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கலனாலும் நான் விசுவாசிப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.